வணக்கம் மக்களே. சம்மரில் ஜாலியாக நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஐஸ் வாட்டர் நம்ம குடிப்பது நமக்கு நிறைய தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வரும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஐஸ் வாட்டர் குடிப்பது நல்லதா கெட்டதா, அதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீர் அப்படின்றது உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளும் வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்ட சக்திகளையும் நீர்ம சக்திகளையும் வழங்குது. உடலில் 60% மேல் நீரிலான ஆனது. அதனால்தான் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, நிறையவே பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ ஐஸ் வாட்டர் நம்ம குடிக்கிறது உங்களுக்கு சில தீமைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரின் வெப்பநிலை மாறும்போது அதன் தன்மையும் மாறுவது இயல்பு தான். உங்களுக்கு குளிர்ந்த நீர் குடிப்பது மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதன் விளைவுகளை பார்க்கும்போது அதை தள்ளி போடுவதை சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவான கருத்து கூட இதில் நிறைய சொல்கிறாங்க. ஸோ ஐஸ் வாட்டர் நாம் பார்த்திங்கன்னா குடிப்பது உடலை அதிக வேலை செய்ய வைத்து கலோரிகளை எரித்து உடல் எடை குறைக்க உதவுது அப்படின்றது தவறான நம்பிக்கை. உடலில் உள்ள வெப்பநிலை குறைவதனால கொழுப்புகள் உறைந்து கரைய அதிக நேரம் எடுக்கும். இதனால் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், மலச்சிக்கல். சாதாரண வெப்பநிலையில் உள்ள நீரை குடிப்பது செரிமானத்தை அதிகரிக்கும். ஆனால் குளிர்ந்த நீர் குடிப்பது உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்பிடும்போது குளிர்ந்த நீர் குடிப்பது உணவை உள்ளே செல்வதை கடினமாக்குது. அதே சமயம் இந்த உறை வெப்பநிலை குடல் இயக்கங்களையும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் விளைவு ரொம்ப மோசமானது. அது மட்டும் கிடையாது, நீர் குடிப்பதன் முக்கிய நோக்கமே உடலில் நீரேற்றமை அதிகரிப்பது தான். ஆனால் குளிர்ந்த நீர் குடிப்பது இதனை பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் உடல் நீர் பயன்படுத்த முதல்ல அதனை சரியான வெப்பநிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் குளிர்ந்த நீர் குடிப்பது இதனை பார்த்திங்கன்னா தடுப்பதனால நீரேற்றம் பாதிக்கப்பட்டு ஆற்றல் இழப்பு நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, குளிர்ந்த நீர் குடிப்பது உங்களை சிறிது நேரத்திற்குள் புத்துணர்ச்சி அடைய செய்யலாம். ஆனால் இது நீண்ட தூரம் ஓடுபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் நீண்ட நேர ஆற்றலுக்கு குளிர்ந்த நீர் ஏற்றது கிடையாது. குளிர்ந்த நீர் உங்களை சில நொடிகளில் சோர்வாக மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, செரிமான கோளாறு. குளிர்ந்த நீர் குடிப்பது அடிவயிற்றில் வலி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏனெனில் குளிர்ந்த நீர் எதிர்ப்பு ஆற்றலை பார்த்திங்கன்னா குறைக்குது. ஸோ அலர்ஜி பண்புகளை உடையது. இதனால் இரத்த நாளங்கள் சரியாக செயல்பட முடியாது. மேலும் இது வயிறை இருக்குவதால் உணவு செரிமானம் அடைய அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளிர்ந்த நீர் உங்களுடைய இதய துடிப்பை குறைக்க வல்லது. இதற்கு காரணம் உங்களுடைய கழுத்திற்கு பின்புறம் உள்ள அந்த வாக்கஸ் என்னும் நரம்பு திடீர் வெப்பநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படுறதுனால தான் மீண்டும் சாதாரண வெப்பநிலை அடையும் வரை உங்களுக்கு இதய துடிப்பு குறைவதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளிர்காலங்களில் சாதாரண நீரை எப்படி உங்களுக்கு மூக்கடைப்பையும் தொண்டை கரகரப்பையும் ஏற்படுத்துமோ அதே சூழ்நிலையை நீங்கள் குடிக்கும் குளிர்ந்த நீரும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய உடல் மஸ்கஸ் எனப்படக்கூடிய ஒரு ஈரப்பத திரவத்தை சுரக்குது. நீங்கள் குளிர்ந்த நீர் குடிக்கும்போது இதன் சுரப்பு அதிகரிப்பதனால தொண்டை எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஸ்கிரீம் அல்லது அதிக ஜூஸ் சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களை குடிக்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா மூளை முடக்கியது போல் உணர்வீங்க. ஸோ அதற்கு காரணம் என்ன, அது நம்மளை நம்மளுடைய நரம்புகளை உறைய செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஐஸ் வாட்டர் பக்கம் போகாதீங்க. இப்போ ஜூஸ்லாம் குடிக்கிறீங்கனாலும் ஐஸ் போட்டு குடிக்காதீங்க. ஸோ நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.